தாவேக வியூகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ அதிமுக காலத்துல தான் அது நீட் வந்துச்சு, திமுக காலத்துல தான் நீட் வந்துச்சு அப்படின்னு தாவேகாவை அதிமுக கூடவோ திமுக கூடவோ மற்ற கட்சிகள் கூட நீங்க வந்து எதுவுமே ஒப்பீடு செய்ய வேண்டாம். தாவேகா நீங்க தனித்து வந்துக்கிறீங்க, தனித்து நிக்கிறீங்க. அவர்களுக்கு மாற்று சக்தி அப்படிங்கும் பொழுது தாவேகா தனித்து அவர்களோட ஒப்பீடு செய்யறதுக்கு தான் வந்தீங்கன்னா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக மாதிரி ஒரு கட்சி, திமுக மாதிரி ஒரு கட்சி. அப்படிங்கும் பொழுது உங்களோட பிளஸ் அப்படிங்கிறது தனித்து போங்க. அந்த கட்சிகள் கூட போட்டி போட வேண்டாம். நீட்டை பிடிக்கிறது நம்ம மாணவர்களுக்கு ஆகாது. அப்படிங்கிற பட்சத்துல மாணவர்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுக்க முடியலையா, போராட்டத்துக்கு இடம் கொடுங்க, பர்மிஷன் கொடுங்க. அவ்வளவுதான். இதுவே தாவேகாவுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும். மாணவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு இல்லை. இது தாவேகா சார்பில் பார்க்கும் பொழுது. அதே மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க மாணவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. உங்கள் மக்கள், உங்கள் அண்ணன் கூப்பிட்டவங்க, உங்களை தாய் மாமன் கூப்பிட்டவங்க, நீங்க சொன்னீர்களே என்ன நம்பி வாங்க, நான் எந்த ஊழலும் பண்ணாம பாத்துக்கிறேன், நான் இனி தமிழ்நாட்டை பாத்துக்கிறேன், யாருக்கும் ஒன்றும் ஆகாது. நீங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறீர்கள் அப்படின்னா 1.68 கோடி வாக்குல 68 லட்சம் வாக்குகளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஜென்சியா தான் இருப்பாங்க. அதாவது முதல் முறை வாக்காளர்கள் எல்லாருமே அவங்களா தான் இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, யார் கேட்பாங்க? நீங்க தான் கேட்கணும் இல்லையா? விஜய் அவர்கள் வந்து நிச்சயம் கேட்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கிற. ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருச்சு, அந்த பஞ்சாயத்தை நம்ம முடிச்சிருவோம், அது வேணாம், அதை பத்தி பேச வேணாம். நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போய் பார்த்தாங்க, அழுதாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கலாய்க்கிற மாதிரி அழுகிறாங்க, ரீல்ஸ் எடுக்கிறாங்க. விஜய் அவர்கள் எத்தனை டைம் சொன்னாலும் அந்த ரீல்ஸ் முகம் அவர்களை விட்டு போக மாட்டேங்குது. விஜய் அவர்கள் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு அழுகிறது ஓகே, ஒருவேளை அவ்வளவு வருஷம் விஜய் அவர்கள் ரசிச்ச ஒரு மன குமுறலா கூட இருக்கலாம், அழுதுக்கிறது அது என்னமோ இருந்தாலும் அதை ரீல்ஸ் எடுக்கிறாங்க. இன்னும் ரீல்ஸை விட்டு வெளியே வராதீங்க. இப்போ ரீல்ஸ் அதிகம் ஜென்சி எடுக்கிறாங்க, ஜென்சி எடுக்கிறாங்க, ஜென்சி எடுக்கிறாங்கன்னா அவர்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு பேசிட்டு இருக்கும் பொழுது களத்துல நின்றுக்கிறாங்க 3 நாள். ஏதோ ஒரு நாள் அடி வாங்கணும்னு ஓடிடுவாங்கன்னு பார்த்தா அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டப்போ நம்ம ஜென்ரேஷன் அப்ப இருந்தவர்கள் எப்படி நின்று போராடினார்கள், எவ்வளவு அடி உத பசி பட்டினி எல்லாம் தாங்கி நின்று இருந்தார்களோ அதே மாதிரி இப்போ ஜென்சி வந்து நிக்கிறாங்க. அவர்கள் மேல எனக்கு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட். இப்போ வந்து எனக்கு மட்டும் இல்ல, இந்தியா தமிழ்நாடு எல்லாத்துல இருக்கிறவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கண்டிப்பா இருக்கும். உலகமே பார்த்துட்டு இருக்கு. ரஷ்யால இருந்தும் வந்து ஆதரவு கொடுக்குறாங்கங்க இந்த போராட்டத்துக்கு. நம்ம வந்து இன்னும் பாதி பேர் அமைதியாக்குறீங்க, பாதி பேர் போராட ஆரம்பிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். அதாவது நம்ம மாணவர்களுக்கு நம்ம மக்களுக்கு ஆதரவு அளிக்கிறவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்ற ரேஞ்சில் இருக்கு. மீதி இருக்கிறவர்களும் போங்க. எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் தனியா நின்று ஜெயிச்சோமோ அதே மாதிரி கல்ச்சரை காப்பாற்றணும். அதே மாதிரி மாணவர்களுக்கு யார் நிற்பா? நம்ம தான் நிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மாணவர்களா இருக்கலாம், நீங்க மாணவராக இருக்கலாம், இல்ல நம்ம பசங்கள்ல யாராவது வந்தா ஜென்ரேஷன் இல்ல சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்க போறா? மாணவர்களா தான் இருக்க போறாங்க. அதே மாதிரி விவசாயிகளும் அங்க கூடியிருக்கிறார்கள், அவர்களுக்கும் பிரச்சனை. ஒரு நாட்டோட 2 கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இளைஞர், முதுகெலும்பு விவசாயம். இந்த ரெண்டுமே வந்து போராட்ட காலத்துக்கு வந்தது அவமானம் அப்படின்னு சொல்றாரு நம்ம வெற்றிமாறன் அவர்கள். என்ன தப்பு? ஒரு நாட்டோட மிகப்பெரிய சக்தியே வந்து இப்போ போராட்டத்துக்கு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா நாட்டோட அவமானம் தான். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. இந்த போராட்டத்துக்கு மிக விரைவில் வந்து சொல்யூஷன் கிடைச்சே ஆகணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதிகம் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால தாவேக வியூகங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு சார்புல தமிழ்நாடும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அதிவிரைவில் வந்து ஏதோ சொல்யூஷன் எடுக்கிற மாதிரி பண்ணணும். அவ்வளவுதான். இதையை தாண்டி தாவேகாவுக்கு ஏதாவது மிகப்பெரிய பிளஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நம்ம மக்கள் கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம போய் நிக்கிறது தானே பிளஸ். அப்படி போய் நின்னீங்கன்னாவே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களே. இதுதானே வியூகம். இதை யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கூட இல்லையா? இதை யாரும் உங்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு ஆளுக இல்லையா? இது உங்களுக்கே தோணணும் இல்ல? நம்ம அனிதா பேர் அவர்களை சொல்லி வெளி மாநிலத்துல டாக்டர் அனிதா அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் உயிர் போனது அனிதா அவர்கள் தான். அது இன்னும் எத்தனை பேத்துக்கு தெரியும்? விஜய் அவர்கள் அதிவிரைவில் களத்துக்கு போக வேண்டும், ஆதரவு தர வேண்டும். உங்கள் கடைசி தீக்குச்சி மனோஜ் காளிமுத்து.